ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மடித்து வைக்க வேண்டிய துணி இங்கேயே போட்டாச்சு அவசரத்துக்கு. இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட வேண்டிய துணி. டிவி பார்த்துட்டு சோஃபாவோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது கிச்சனோட நிலமை. இந்த நிலமையை மாற்றணும் நான். இதெல்லாம் கார் டிக்கியில் ப்ரொவிஷன்ஸ் ப்ளஸ் வாங்கின ரேஷன் அப்படியே இருக்குது. அதெல்லாம் இனி எடுத்து வைக்கணும். இது மல்லி மிளகா எல்லாம் காய போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே கூடையில் போட வேண்டியதை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வீட்டை சுற்றியும் மொட்டை மாடியும் ஃபுல் குப்பையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி கழுகி விட்டாச்சு. இப்போ சுத்தமாயிருச்சு. ஒரு சின்ன கோலத்தை போட்டு விட்டு சோஃபாவை க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. இவ்வளோ க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சாலும் நீ வீட்டில் தானே இருக்க, என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. மெஷினில் போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே காய போட்டாச்சு. அதுக்கு இடையில் ஒரு கீரை கடைஞ்சி சாதம் வச்சு முட்டை தொக்கு பண்ணி சாப்பிட்டுட்டு சசியோட ஒரு படம் பார்க்குறக்கு உட்காரும்போது 3 மணி.